ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக 108 வைணவ திவ்ய தேசங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படிப்பட்ட வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திருத்தலத்தை தான் இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி சோழ நாட்டு திவ்ய தேசங்கள், நடுநாட்டு திவ்ய தேசங்கள், தொண்டை மண்டல திருப்பதிகள், அதே போல மலை நாட்டு திருப்பதிகள் என்று இந்த 4 பகுதிகளில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை நாம் தரிசித்துவிட்டு போன வாரத்திலிருந்து, அதாவது இதுக்கு முந்தின எபிசோட்லேருந்து நம்ம பாண்டிய நாட்டினுடைய திவ்ய தேசங்களை தொடங்கி இருக்கின்றோம். அந்த விதத்துல திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் திவ்ய தேசத்தை நாம் தரிசித்தோம். இன்று அடுத்த திவ்ய தேசமானதை தரிசிக்க உள்ளோம். 108 பட்டியல்ல பார்க்கும் பொழுது 79வது திவ்ய தேசமாக இருக்கக்கூடியது பாண்டிய நாட்டு பட்டியல்ல பார்க்கும் பொழுது 2வது திவ்ய தேசம். பாண்டிய நாட்டுல மொத்தம் 18 திவ்ய தேசங்கள் உண்டு. அதுல 2வது திவ்ய தேசம்தான் இன்னைக்கு நம்ம தரிசிக்க இருப்பது. இந்த 2வது திவ்ய தேசமும் திருக்குறுங்குடியிலிருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்தான். கிட்டத்தட்ட இது ரெண்டையும் நம்ம ஒரு நாள்ல கூட சேவிக்க முடியும். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியதுதான். அநேகமான திவ்ய தேசங்கள் இந்த பாண்டிய நாட்டுல பார்க்கும் பொழுது திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய திருத்தலங்கள் அப்படின்னு நம்ம முக்கியமா பார்க்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடியது. அவை எல்லாவற்றையும் நாம் தரிசிக்க ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு வைத்து கொண்டோமே ஆனால் அதற்குள்ள நம்மளால தரிசனங்களை செய்ய முடியும். அந்த விதத்துல இன்றைய தினம் காணக்கூடிய அந்த திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இந்த தலத்தை எப்படி அந்த ஊர்ல அழைப்பார்கள் அப்படின்னா வானமாமலை அப்படின்ட்டு பெயர். ஆனால் திவ்யதேச பட்டியல்ல இந்த ஒரு திருத்தலத்திற்கு திருநாமம் திருச்சிரீவரமங்கை அப்படின்ட்டு பேரு. ஸ்ரீவரமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம். அப்படிப்பட்ட ஸ்ரீவரமங்கை நாச்சியார் அனுகிரகம் செய்யக்கூடிய திருத்தலம் அப்படிங்கிறதுனால திருச்சீவரமங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு திருத்தலத்திற்கு பெயராக இருக்கு. ஆழ்வாரும் பாடும் பொழுது திருச்சிரீவரமங்கை அப்படின்னு தான் பாடுகின்றார். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய வானமாமலையே அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக சாதிக்கின்றார். அப்படி திவ்ய தேசம் என்று சொன்னாலே எந்த ஆழ்வார் பாடி இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆழ்வார் ரொம்ப ஸ்லாகிச்சு பாடின திவ்ய தேசங்களில் இந்த திவ்ய தேசமும் ஒன்றுன்னு சொன்னா மிகையாகாது. இந்த வானமாமலை பற்றி 11 பாசுரங்களை நம்ம ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடி அருளி செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த திருத்தலமானதுல பெருமாள் தாயாருக்கு திருநாமங்கள் என்ன அப்படிங்கிறத வழக்கம் போல நம்ம பார்க்கலாம். இங்கே மூலவருக்கு தோதாத்ரிநாதன் அப்படின்ட்டு பெயர். தோதா அத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வானமாமலை. வானமாமலை அப்படிங்கிற திருநாமமும் இந்த பெருமாளுக்கு இருக்கு. அதே போல கிழக்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த திருக்கோலத்துல பெருமாள் சேவை சாதிக்கின்றார். உற்சவ பெருமாளுக்கு தெய்வநாயக்கன் அப்படின்ட்டு பெயர். அதுபோல தாயார் முதல்லையே சொன்னேன், ஸ்ரீவரமங்கை அப்படிங்கிறது தாயாருடைய திருநாமம். உபய நாச்சியாரும் உண்டு. தனிக்கோவில் நாச்சியாராக, அதிலும் 2 தனிக்கோவில் நாச்சியார்கள் இந்த க்ஷேத்திரத்திற்கு பெருமையை சேர்க்கின்றனர். அதே போல விமானம் நந்தவர்த்தன விமானம் அப்படின்ட்டு பெயர். தீர்த்தமானது இந்திர தீர்த்தம், சேற்று தாமரை தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர். காட்சி கண்டவர்கள் பலர் உண்டு. அங்க போய் பார்த்தாலே தெரியும். பிரம்மா, இந்திரன், ரோமச முனிவர், பிருகு, மார்க்கண்டேயர், இதை தவிர பார்த்தா ஊர்வசி, திலோத்தமை, ஸ்ரீவரமங்கை தாயார்னு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணின பெருமாள் இந்த தோதாத்ரிநாத பெருமாள். முதலையே பார்த்தோம், நம்மாழ்வார் பாசுரம் பாடி இங்க மங்களாசாசனம் செய்துள்ளார். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தின் பெருமை என்ன, சரித்திரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம். தோதா அத்ரி அப்படின்னு சொல்றோம், தோதாத்ரிநாதன் அப்படின்னு சொல்றோம். அத்ரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், மலை. வானத்தை முட்டும் அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய மலை அப்படிங்கிறதுனால வானமாமலை, தோதாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பொருத்தம். அதே போல நமக்கு பெரியதாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உனக்கு வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னா வானத்தை அளக்க முடியுமா? அளக்க முடியாது. அந்த வானத்தை எப்படி அளக்க முடியாதோ அது போல என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் அளக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா என்ன செய்வது அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி வானமாக எவ்வளவு பிரச்சனை அளக்க முடியாம இருந்தால் கூட வானமாமலை பெருமாளை போய் பார்த்தோமே ஆனால்
சொன்னால் காற்றை எப்படி ஆகாசமானது தூய்மை செய்கின்றதோ அதுபோல அந்த பெருமாள் நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மலை போல வரும் துன்பத்தையும் பனி போல விலக்கி விடுவாராம். சூரியனை கண்ட பனி எப்படி விலகுமோ அதுபோல இந்த பெருமாளை நாம் கண்டுவிட்டு வந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகுகின்றது. இந்த பெருமாளை சேவித்தால் தரிசித்தாலே நமக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, இந்த பெருமாளுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விசேஷம் இவருக்கு உண்டு. ஸ்வயம் பக்த க்ஷேத்திரம் அப்படின்ட்டு பேரு. ஸ்வயம் பக்த க்ஷேத்திரம்னா என்ன? பெருமாள் இங்க மூர்த்தி நம்ம தரிசனம் பண்றோம் இல்லையா, ஸ்வயமாக தோன்றிய மூர்த்தி. யாரும் சென்று சிற்பிகளோ யாரும் சென்று அதை வடிக்கவில்லை. பெருமாளே ஸ்வயமா இப்படி ஒரு மூர்த்தியாக எழுந்தருளுகின்றார். அதனால ஸ்வயம் பக்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று இந்த திருத்தலத்திற்கு. அதே போல வானமாமலைன்னு சொல்றோம். ஆனா ஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, வானமாமலைன்னு ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது, நாங்குநேரி அப்படின்ட்டு இருக்கும். இந்த நாங்குநேரினா என்ன அர்த்தம்? ரெண்டு விதமான பொருள்கள் உண்டு. ஒன்று, அங்க 4 ஏரிகள் இருக்கு. குளத்தையே 4ஆக கூர்மையாக அப்படி வெட்டினதுனால 4 பகுதிகளாக இருக்கு. அதனால நான் கூர் ஏரி, கூறாக வெட்டப்பட்டது இல்லையா, அதனால 4 ஏரி, நாங்குநேரி, நாகநேரி அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஏரின்னு வாய் வார்த்தையில தானே வழிய பார்த்தா அது கடல் போலத்தான் இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு இடம். அது மட்டும் இல்ல, இந்த நாங்குநேரிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன? நாகம். யார் நாகம்? ஆதிசேஷன். அணை. ஆதிசேஷனை அணையாக இறைவன் அவர் மேலேயே இருக்கணும், விடாத எப்பொழுதும் இருக்கணுங்கிறதுக்காக ஆதிசேஷன் தவம் பண்ணி அந்த வரத்தை அவர் பெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தா இந்த இடம்தான். அப்படி நாக அணை ஏரி என்று நாங்குநேரிங்கிற திருநாமம் ரொம்ப பொருத்தமாக இங்கு இருக்கக்கூடியது. இந்த மாதிரி பல காரணங்கள் இந்த ஊரினுடைய ஒரு நாமத்திற்காக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த திருத்தலத்திற்கு பல ஆச்சரியமான சரித்திரங்கள் உண்டு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, ரோமச முனிவர் அவர்கள் தவம் பண்ணி பெருமாள் அவருக்கு இந்த இடத்துல அனுகிரகம் செய்கின்றார். அது மட்டும் அல்ல, ஸ்வயம் பக்த மூர்த்தி அப்படின்னு சொன்னோம். ஸ்வயம்புவாக பெருமாள் தோன்றினார். அப்படி ஸ்வயம்புவாக தோன்றின பெருமாள் மண்ணுக்குள்ள, அதாவது பூமிக்குள்ள போயிட்டே இருந்தாராம். அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, அப்போ திருவிதாங்கூர் மன்னன் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருடைய கனவுல சொல்கின்றாராம், இந்த மாதிரி சேற்று தாமரை குளத்துக்கிட்ட நான் இருக்கேன், பூமியில போயிட்டே இருக்கேன், கண்டெடுத்து ஒரு கோவிலை எழுப்புவீர்களாக அப்படின்னு சொல்ல மன்னன் சேற்று தாமரை குளத்து பக்கம் வரார். அங்க வந்தா எங்க பெருமாள் இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது வரிசையா எறும்புகள் எல்லாம் போயிட்டு இருந்ததாம். அந்த எறும்புகள் எல்லாம் வழிகாட்ட அப்படியே போகும் பொழுது அந்த சேற்று தாமரை குளத்து பக்கத்துல ஒரு புற்றானது இருக்கு. சரி, இந்த புற்றுக்குள்ளதான் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சின்ற மன்னன் அந்த புற்றை இடித்து எல்லாம் செய்யணும் இல்லையா, அப்ப கடப்பாறை எல்லாவற்றையும் வைத்து அதை இடிக்கும் பொழுது என்ன ஆனது அப்படின்னு பார்த்தா, பெருமாளுடைய சிரத்துல அது பட்டு விட்டதாம். அதுல ஒரு துளி ரத்தம் வந்து விட்டது. பெருமாளுடைய திருமேனியில் இருந்து ஒரு துளி ரத்தம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். அதை நாம் செய்து விட்டோமே, இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டோமேன்னு பெருமாளுடைய திருவடியை பிடித்து கொண்டு மன்னன் கதறி அழத் தொடங்கினானாம். அப்ப பெருமாள் சொல்கின்றார், அட எதுக்குப்பா அழற, ஒரு ரத்தம் தானே, ஒரு துளி தானே வந்திருக்கு, ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெய் எடுத்துன்னு வந்து தடவினா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல திருவிதாங்கூர் மன்னன் எண்ணெய் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு அப்படி சிரத்துல தடவி விட்டாராம். அப்படி தடவி விட்ட உடனேவே எண்ணெய் நின்று விட்டது. இன்னி வரைக்கும் அந்த எண்ணெய் காப்பு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா இந்த பெருமாளுக்கு சொல்லப்படுகின்றது. எண்ணெய் கிணறு அப்படின்னே உண்டு. மேல நம்மள அங்க போனா கூட பார்க்க முடியும். அந்த எண்ணெய் கிணறானது அவ்வளவு எண்ணெய் அங்க இருக்கும். எதற்கு அந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தா, ஒன்று, முதல்ல நம்ம சமர்ப்பணம் செய்யக்கூடிய எண்ணெய், பெருமாளுக்கு எண்ணெய் காப்பாக சாற்றப்படுகின்றது இல்லையா, அதற்கு நம்ம எண்ணெய் சமர்ப்பணம் பண்றோம். அந்த மாதிரி சமர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாவற்றையும், ஒரு அபிஷேக பால் அப்படின்னா அது வேற மாதிரி, இது எண்ணெய், அதனால இது பிரசாதமாக ஸ்வீகரிக்கலாம். இந்த எண்ணெய் நாம் தேய்த்தினாலே எல்லா விதமான வியாதியும் குணமடைகிறது அப்படின்னு சொல்றது உண்டு. எல்லாரும் அனுபவ ரீதியாகவே அதை கண்கூடாக பார்த்ததும் உண்டு. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும்
இருந்தாலும் பெருமாளுடைய இந்த எண்ணெய் பிரசாதத்தை வச்சுண்டா அவளுக்கு அதுல இருந்து ஒரு விமோசனம் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய பெருமாள் சீயக்கா போட்டு குளிக்கிறது, ஸ்நானம் செய்வது எப்படி வைகுண்டத்துல அவர் இருக்காரோ அதே போல இங்க எல்லா உபச்சாரங்களும் அந்த பெருமாளுக்கு ரொம்ப கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. அதே மாதிரி இந்த தாயாரினுடைய ஒரு சரித்திரம், ஸ்ரீவரமங்கை தாயார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ரீவரமங்கை தாயார் என்று சொல்லக்கூடியவள் திருமலையில் இருந்து இங்க வந்த தாயார். எப்படி திருமலையிலிருந்து வந்தா? நான் முதல்ல சொல்லும் பொழுதே சொன்னேன், பொன்னடிக்கால் ஜீயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பொன்னடிக்கால் ஜீயர்ங்கிறவர் யாரு அப்படின்னா, மணவாள மாமுனிகளுடைய அஷ்ட கஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த 8 கஜங்கள்ல ரொம்ப முதன்மையாக இருக்கக்கூடியவர் இந்த பொன்னடிக்கால் ஜீயர். அப்படிப்பட்ட பொன்னடிக்கால் ஜீயர் ஒரு சமயம் திருமலை திருப்பதிக்கு செல்கின்றாராம். அங்கு சென்று பெருமாளை சேவித்து அவர் இருந்துருக்கிற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கெல்லாம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு கல்யாண உற்சவம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுகின்றது. அப்போ அவர்களுடைய கனவுல பெருமாள் தோன்றினாள், தாயார் தோன்றினாளாம். தோன்றி சொல்கின்றார், எனக்கு கல்யாண உற்சவம் செய்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் நான் இந்த தலத்தினுடைய நாச்சியார் கிடையாது. நான் பொன்னடிக்கால் ஜீயரோடு வானமாமலை செல்ல விரும்புகிறேன். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று தாயார் கனவுல உத்தரவு கொடுக்கிறாளாம். அப்படி உத்தரவு கொடுத்த உடனேவே அர்ச்சகர்கள் எல்லாம் பொன்னடிக்கால் ஜீயர் இடத்துல வந்து சொல்ல, பொன்னடிக்கால் ஜீயர் அங்கிருந்து தாயார், அதாவது திருமலையில் இருந்து தாயார இந்த திருத்தலத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு இந்த பெருமாளோடு கல்யாண உற்சவத்தையும் நடத்துகின்றாராம். அப்படி இந்த பெண்ணை அங்கிருந்து அழைத்து வந்து ஜீயரே கல்யாணம் பண்ணி வச்சதுனால தாயாருக்கே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதவி போல அவருக்கு கிடைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு பெரும் பாக்கியம் பொன்னடிக்கால் ஜீயருக்கு உண்டு. அதனால தான் இன்னைக்கும் வானமாமலை மடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஜீயர் எங்க இருக்கின்றாரோ அந்த வானமாமலையில தாயார் பிறந்த வீட்டிற்கு வருவதாக அந்த கணுப்பிடி உற்சவமானது இன்றும் நடைபெற்று வருகின்றது. இந்த கோவில் தாயாருக்கு ஸ்ரீவரமங்கை அப்படின்ட்டு பெயர்னு சொன்னேன். இந்த தாயார் திருப்பதியிலிருந்து வந்த தாயார். பொன்னடிக்கால் ஜீயர் என்று சொல்லக்கூடிய பெரியவர் மணவாள மாமுனிகள். நம்ம ராமானுஜர் பற்றி நிறைய சொல்றோம், அது போல நம்மாழ்வாரை பற்றி நிறைய பார்க்கின்றோம். இவர்களெல்லாம் வைணவம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பெரும் பங்கை அளித்தவர்கள். அப்படிப்பட்ட மகான்களில் மணவாள மாமுனிகளும் ஒருவர். அந்த மணவாள மாமுனிகள் அவருடைய அஷ்ட கஜங்கள் அப்படின்னு சொல்ற அந்த 8 கஜங்கள், அதுல ஒருத்தர் பொன்னடிக்கால் ஜீயர்னு பெயர். அந்த பொன்னடிக்கால் ஜீயர் தான் தாயார் அங்கேந்தே அழைத்து கொண்டு வருகின்றார். எப்படி ஸ்வயம்புவாக பெருமாள் வந்தார், யாருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோமச முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் தவம் செய்கின்றாராம். அப்படிப்பட்ட ரோமச முனிவருக்கு பெருமாள் அனுகிரகம் செய்கின்றார். அது மட்டும் இல்ல, பிரம்மதேவருக்கும் அவர் அனுகிரகம் செய்கின்றாராம். அப்படிப்பட்ட பெருமாள் ஒரு சமயம் இந்த இடத்துல தான் மூர்த்தியாக இருப்பதை அப்ப அரசாட்சி செய்த அந்த மன்னனுடைய கனவில் சென்று சொல்கின்றாராம். இந்த இடத்துல நான் இருக்கேன், வந்து என்னை எடுக்க வேண்டும் என்று சொல்ல மண்ணில் பெருமாள் புதைந்து இருக்கின்றார். அந்த மண்ணை தோண்டி தோண்டி பெருமாளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன்னன் எல்லா முயற்சிகளையும் செய்கின்றார். அப்படி செய்யும் பொழுது எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் பெருமாள் அங்க வரவே இல்லையா. அப்ப இவர் என்ன பண்ணினார், சரி நானே என் கையால செய்ய பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் கையால் அந்த மன்னன் அப்படி தோண்டும் பொழுது பெருமாள் தெரிகின்றாராம். ஆனா என்ன ஆனது, அவர் அறியாம அவர் எதால தோண்டினாரோ அந்த கருவி பட்டு பெருமாளுடைய திருமுகத்திலிருந்து கொஞ்சம் ரத்தம் வர ஆரம்பிச்சதாம். அந்த ரத்தத்தை பார்த்த உடனே மன்னனுக்கு பயம் வந்தது. அப்படி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதா, நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், பெருமாளுக்கு ரத்தம் வருதே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்படி இதை நிறுத்துவேன்னு எனக்கு புரியலையேன்னு தாரையா அவர் அழுகின்றாராம். அந்த சமயத்துல பெருமாளே சொல்கின்றார், மன்னா கவலைப்படாத, ரத்தம் தானே, இப்ப என்ன எண்ணெயை தேய்த்து விட்டால் அந்த ரத்தம் சரியாகி போய்விடும், நீ எண்ணெய் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல தேய்த்து விடு அப்படின்னு சொல்ல எண்ணெயை எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு அன்னைக்கு அந்த மன்னன் அப்படி தேய்த்தாராம். ரத்தம் நின்று விட்டதாம். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த எண்ணெயானது இன்னி வரைக்கும் பெருமாளுக்கு எண்ணெய் தேய்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. எண்ணெய் தேய்த்து சீயக்கா பொடி போட்டு அந்த பெருமாளுக்கு இன்னைக்கும் ஸ்நானம் உண்டு. வைகுண்டத்துல பெருமாள் எப்படி இருப்பாரோ
அந்த மாதிரி ஒரு கோலத்திலேயே தான் இங்கு வீற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்க எப்படி பெருமாளுக்கு எல்லா உபச்சாரங்களும் உண்டோ அதே போல உபச்சாரங்கள் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் உண்டு. அப்படி ஆச்சரியமா பெருமாள் வீற்றிருக்க தாயார் இங்க எப்படி வரா அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் அழகான சரித்திரமாக இருக்கு. இந்த கோவிலுக்கு தாயார் கணுப்பிடி வைக்க வருவாளாம். இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல நமக்கெல்லாம் வரிசையா ஒவ்வொரு நாள் ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். முதல் நாள் போகி, அடுத்து பொங்கல், அடுத்து மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த விதத்துல பொங்கல் முடிந்த மறுநாள் கணு வைப்பது அப்படிங்கிற ஒரு மரபு உண்டு. இந்த கணு வைப்பது அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, உடன் பிறந்தவர்கள், பிறந்த வீட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கணுப்பிடி வைக்கிறது அப்படிங்கிறது சகோதரிகள் செய்யக்கூடியது. அந்த மாதிரி அந்த கணு வைக்கிறதுக்கு பிறந்த வீட்டிற்கு போறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்படி தாயார் தன்னுடைய பிறந்த வீடு, அங்கேயே அந்த மடம் இருக்கு இல்லையா, அங்க வருவாளாம். தாயார் பிறந்த வீட்டிற்கு வந்து கணுப்பிடி வைக்கிறது ரொம்ப அழகான ஒரு உற்சவமா இன்னி வரைக்கும் கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, முதல்ல பார்த்தோம் இல்லையா பெருமாளுக்கு எண்ணெயை தேய்த்தார் அப்படின்ட்டு, அந்த எண்ணெய் காப்பு உற்சவமும் கூட பெரிய கொப்பரை அது முழுக்க எண்ணெய் நிரப்புவார்களாம். இன்னுக்கும் யாருக்காவது ஏதாவது வியாதி வந்ததுன்னா அந்த எண்ணெயை கொடுப்பா, அதை தடவிண்டா அவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்தெல்லாம் விமோசனம் ஏற்படுகின்றது. அந்த மாதிரி அந்த எண்ணெய் உற்சவம், தைல உற்சவம்ங்கிறது அங்க இன்னும் விசேஷமாக நடந்துட்டு இருக்கு. அதே போலத்தான் கணு, தாயார் கணுப்பிடி வைக்க வரதுனால ரொம்ப அழகா இருக்கும். அந்த சமயத்துல எல்லாரோடையும் சேர்ந்து தாயார் கணு வைக்கிற ஒரு அழகே கண்கொள்ளாத காட்சியா இருக்கும். அதுபோல தாயார் முதல்ல இங்க எப்படி வந்தா அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் மணவாள மாமுனிகள் அவரிடத்துல அந்த அஷ்ட திக் பாலகர் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல ஒருத்தர் தான் இந்த பொன்னடிக்கால்ஜீயர் என்று அழைக்கப்படக்கூடியவர். அந்த பொன்னடிக்கால்ஜீயர் ஒரு சமயம் திருமலைக்கு செல்கின்றார். திருமலையில் சென்று அங்க பெருமாளை சேவிக்கின்றாராம். சேவித்து விட்டு இருந்துருக்கிற அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாண உற்சவம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றார். ஆனா தாயார் எல்லாருடைய கனவுலையும் போய் சொல்கின்றாளாம், பொன்னடிக்கால்ஜீயர் வருகின்றார், நான் அவரோடு வானமாமலைக்கு செல்ல விரும்புகிறேன். நான் இந்த ஊரினுடைய தாயார் கிடையாது, இந்த ஸ்தலத்து தாயார் கிடையாது, அந்த ஸ்தலத்தினுடைய ஒரு தாயார், அதனால அவரோடு நான் செல்கின்றேன் என்று சொல்ல, ஸ்ரீவாரின்னு இன்னைக்கும் நம்ம அழைக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்ரீவாரி உண்டியல்னு தான் நம்ம சொல்லவே சொல்றோம். அந்த மாதிரி ஸ்ரீவாரியாக இருக்கக்கூடிய தாயார் அங்கிருந்து வந்து இந்த இடத்துல அப்படி இந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறாளாம். பொன்னடிக்கால்ஜீயர் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார். அதனால கிட்டத்தட்ட தாயாருக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் அவருக்கு, பிறந்த வீடு அப்படிங்கிறதுனால தான் வானமாமலை ஜீயர்கள் இன்னி வரைக்கும் தாயாருக்கே அப்பாங்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி தாயார் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம் அது. அந்த மாதிரி ஸ்ரீ அந்த திருமலையிலிருந்து வந்த ஸ்ரீங்கிறதுனால ஸ்ரீவர மங்கை அப்படிங்கிறது அவளுடைய திருநாமமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த வானமாமலையில இன்னும் யதேஷ்டமான பல ஆச்சரியங்கள் உண்டு. வழக்கமா நம்ம நாய் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நீச்சமாக சிலர் பார்க்கறதெல்லாம் உண்டு. ஆனா அந்த நாய்க்கு கூட மோட்சம் கொடுத்த ஒரு திருத்தலம், மோட்சம் கொடுத்த பெருமாள் யாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தோதாத்ரிநாதன். கருட பகவானும் இங்கு வந்து தவம் இருந்தாராம். தவம் இருந்த கருட பகவானுக்கும் பெருமாள் பிரியாத இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருகின்றார். அதோடு ஊர்வசி திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 2 அப்சரஸ்களுக்கும் கூட பெருமாள் இந்த இடத்துல சாயுஜ்யமானதை காண்பித்து என் பக்கமே இருவரும் இருக்க என்று அனுகிரகம் செய்கின்றாராம். இப்படி ஏராளமான விஷயங்கள், ரொம்ப விசேஷங்கள் எல்லாம் கொண்ட வானமாமலையில் இருக்கும் தோதாத்ரிநாத சுவாமி ஸ்ரீவரமங்கை நாச்சியாருக்கு திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.